ஸ்ரீ வெங்கடாரியதனயம் தத்பாத கமலாஸ்ரயம் பாதூலான் நவபூர்ணேந்தும் ராமானுஜகுரும் பஜே ஆகாரத்ரய சம்பன்னாமரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜெகதீசித்ரீம் வந்தேஹே வரத வல்லபாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நவராத்திரி உற்சவம், பிராட்டிக்காக ஒரு உற்சவம் இது. அந்த உற்சவத்தில் பிராட்டியினுடைய மகிமை அப்படிங்கிற தலைப்பிலே கூரத்தாழ்வான் உடையவருடன் பிரதான சிஷ்யராக இருந்த கூரத்தாழ்வான் அருளி செய்த பஞ்சஸ்தவங்களுள் ஒரு ஸ்தவமான ஸ்ரீஸ்தவம். 4 ஸ்தவங்களை ஆழ்வான் எம்பெருமானை குறித்து ஸ்துதி செய்தார். ஒரே ஒரு ஸ்தவம், ஆனா ரத்தினம் மாதிரி ஸ்ரீஸ்தவம்னு 11 ஸ்லோகங்களை கொண்டு அதி அற்புதமாக நமக்கு பிராட்டியின் மகிமைகளை கொடுத்துள்ளார். அதுலதான் முதல் 5 பாசுரங்களை அனுபவித்தோம். அந்த 5 பாசுரங்கள் முன்னுரை மாதிரி இருந்தது. என்ன? நான் கவி பாட முயலுகின்றேன், யாரை பற்றி கவி பாடுகிறேன், பாடலாமா வேண்டாமா, பாட முடியுமா, இப்படி பல கேள்விகளை கேட்டு ஆழ்வான் தனது பதிலினையும் நைச்சானுசந்தானத்தினையும் நமக்கு தெரிவித்தார். முதல் பாசுரத்தில் எம்பெருமான் விளையாட்டாக செய்யக்கூடிய காரியங்களான படைத்தல், காத்தல், அழித்தல், அவைகளெல்லாம் விளையாட்டா பண்றார். ஆனா அங்கீகரிப்பவளாக இருப்பவள் பிராட்டி அப்படின்னார். 2வது ஸ்லோகத்திலே தனக்கு அனைத்தையும், பக்தி ஞானம் அனைத்தையும் பிராட்டி தான் அருள வேணும்னா பிராட்டியும் கொடுத்துட்டா. 3வது பாசுரம் வந்தது. 3வது பாசுரத்துல என்ன சொன்னார்? அச்சோ, எப்படி பாட முடியும், உங்ககிட்ட இல்லாததே எதுவும் இல்லையே, எல்லா குணங்களையும் இருக்கா, ஸ்துதினாவே இல்லாத ஒன்றத்தை பத்தி இருக்கிறதுன்னு சொல்றது தானே, அப்படி இல்லையே, உனக்கு எல்லாமே இருக்கே, உன்னை விட உயர்ந்தவா யாரும் இல்லை, உன்னுடைய குணங்களோ கடல் மாதிரி இருக்கு, பாட முடியாது அப்படின்னு ஒதுங்கினார். 4வது பாசுரத்துல இல்ல இல்ல, நான் ஒதுங்க மாட்டேன், நான் சகோர பட்சி மாதிரி, உங்களுடைய குணங்கள் எனக்கு எட்டாது, இருந்தாலும் நான் பாடுவேன் பாடினார். 5வது பாசுரத்துல நான் நீச்சன், இருந்தாலும் நான் பாட போறேன், ஏன்னா நீச்சன் பாடினால் குணங்கள் கெட்டு விடுமோ அப்படின்ற கேள்வி எழலாம். ஆனா ஒரு நாயானது கங்கா ஜலத்தினை குடிப்பதனால் அதன் தாகமும் தீருகின்றது. அதே நேரத்துல கங்கா ஜலத்துக்கு எந்தவித ஒரு தரக்குறைவோ அதனுடைய மகிமை குறைந்து விடுவதோ இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் சொல்லிட்டு இத 5ம் முன்னுரையாக நான் பாட போகின்றேன், எனக்கு பாடுவதற்கு தகுதி, அப்படி பத்தி பேசினார். இப்போ 6வதுல அற்புதமா சாதிக்கிறார் பிராட்டியினுடைய மகிமையை. எப்படிப்பட்ட மகிமை உடையவளாக இருக்கின்றாள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். செல்வம், செல்வம்ன்ற ஒண்ணு எல்லாருக்குமே தேவையானது. இந்த உலகத்திலே, இந்த உலகம் சரி, இந்த லீலா விபூதியில இருந்தாலும் செல்வம் வேணும், நித்திய விபூதிக்கு போனோம்னாலும் செல்வம் வேண்டும். அந்த அனைத்து செல்வங்களையும் அளிப்பவள் யார் அப்படின்னு பார்த்தா பிராட்டி தான், மகாலட்சுமி தான் நமக்கு அனைத்து செல்வங்களையும் அளிக்கின்றார். சாதாரணமாவே எல்லாருக்கும் தெரிஞ்சது லக்ஷ்மி கடாட்சம், லக்ஷ்மி சம்பன்னன் அப்படின்னு இளையாழ்வார், அதாவது லக்ஷ்மணனை குறிப்பிடுகின்றார். லக்ஷ்மி சம்பன்னகா அப்படி அனைத்து செல்வங்களும் நிரம்ப பெற்றவனாக இருந்தவன் அந்த லக்ஷ்மணன் ஒருவன் தான். என்ன சம்பன்னம் அப்படின்னா, அவனுக்கு இந்த உலகத்துல இருக்க செல்வம் என்ன, அந்த உலகத்தில் இருக்க செல்வம் கைங்கரியம்ன்ற செல்வம் கிடைத்தது. எல்லா இடத்துலயும் கைங்கரியம் கிடைச்சது. ஒரு இடமா 2 இடமா, அவன் அவதாரம் செய்தது முதல் அவதாரத்தை முடித்துக் கொண்டு கிளம்பியது வரை ஒரே கைங்கரியம் கைங்கரியம், கைங்கரிய சீமானாக இருந்தான் லக்ஷ்மணன். அதையே ஆண்டாள் பிராட்டி அதி அற்புதமாக சொன்னாள், அவன் சம்பன்னனாக இருந்தான் அப்படின்னு. அப்போ இந்த உலகத்தில் லக்ஷ்மி கடாட்சம்ன்றது நம்ம இருந்தாதான் செல்வம் நமக்கு இருக்கும்ன்றது சர்வசாதாரணமாக தெரியும். எவ்வளவு அழகா அதை சொல்றார் பாருங்க இந்த ஆழ்வான், எப்படி அதி அற்புதமாக சாதிக்கின்றார் இந்த 6வது பாசுரத்திலே. ஐஸ்வர்யம் மகதேவன் தொடங்கக்கூடிய இந்த பாசுரத்திலே பிராட்டியே, இந்த உலகத்துல மனுஷர் பும்சாம்னா மனுஷர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான எல்லா நிறைய செல்வங்கள் இருக்கு. செல்வங்கள்னா என்ன, காலத்துக்கு காலம் செல்வம் வேறுபடுறது. இந்த காலத்துல பார்த்தோம்னா செல்வம்னா பணம் இருந்தா செல்வம்,
பணம் உடையவன் ஒரு பலசாலியாக கருதப்படுகிறது. ஒரு காலகட்டத்துல பலம் இருந்தது. ஒரு காலத்துல நாடுகள் ஆண்டாள் பாடும்போது செல்வச் சிறுமீர்கள் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் பார்த்தோம்னா செல்வம்னா அந்த காலத்துல வந்து மாடுகளும் ஆடுகளும் தான் செல்வமாக கருதப்பட்டது அப்படிங்கிறது தெரியுது. அந்த செல்வமும் பாருங்கோ எல்லார்கிட்டயும் சமமா இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. ஒருத்தர்கிட்ட கம்மியா இருக்கு, ஒருத்தர்கிட்ட அதிகமா இருக்கு. இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் ஏன்? நம்ம கூட பார்த்திருப்போம். ஐயோ இவ்வளவு உழைக்கிறேன் எனக்கு செல்வமே கிடைக்கலையே அப்படி. செல்வம் ஒரு சிலரிடம் கொஞ்சமா இருக்கு, ஒரு சிலர்கிட்ட அதிகமா இருக்கு. இந்த உலக செல்வமே அப்படிதான் இருக்கு. சரி, இந்த செல்வம் விடு. அதுக்கப்புறம் வந்து மேல்லோகத்திற்கு செல்லக்கூடிய அந்த செல்வமானது எப்படி இருக்கு? இந்திரன் கிட்ட ஒரு மாரியான செல்வம் இருக்கு. அடுத்ததா சொர்க்கம் போகக்கூடிய ஒரு செல்வம் இருக்கு. அடுத்ததா வைகுண்டமே செல்லக்கூடிய ஒரு செல்வமானது இருக்கின்றது. அப்போ அந்த உலக செல்வத்திலும் அந்த செல்வமானது மாறுபட்டுண்டே இருக்கு. எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி இல்ல. நம்ம கண்கூடா பார்க்கின்றோம். அப்போ இந்த ஐஸ்வர்யம்ன்ற அந்த செல்வமானதை 2ஆ பிரிக்கிறார் ஆழ்வான். ஐஹிகம் அப்படிங்கிறார் ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஆமுஷ்மிகம் அப்படிங்கிறார். 2 செல்வம். இந்த 2 செல்வத்துல பார்த்தோம்னா, ஐஹிகம்ன்றது இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வங்களாகுது. தனம், தானியம், சம்பத்து, புத்திரம் இந்த மாரி பாருங்களேன் ஒரு புத்திர செல்வம்னு சொல்றோம். புத்திரன் இல்லன்னா செல்வம் இல்லன்றா. தனம் வேணும். அதுதான் செல்வம், பணம். தானியங்கள், தானியங்கள் செல்வமாக கருதப்பட்டது. இந்த மாதிரி சுற்றம் அது ஒரு செல்வம். இப்படி பலவித செல்வங்கள். இந்த செல்வங்களும் எப்படி இருக்கு? ஒரு இடத்துல ஏற்றமுடையதா இருக்கு. ஒரு இடத்துல இல்லாம இருக்கு. கம்மியா இருக்கு, அதிகமா இருக்கு. இப்படி எல்லா இடங்களிலும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த செல்வமானது. இதை எல்லாத்தையும் சேர்த்தோம்னா சர்வத்ரிகம், சார்வத்ரிகம்னு சொல்லப்படுறது. அப்போ ஐஹிகம்ன்றது இந்த உலக செல்வம். ஆமுஷ்மிகம்ன்றது அந்த உலக செல்வம். அந்த உலக செல்வம் என்னன்றது அந்த மறுமைக்கான செல்வம். அதுலயும் சிறியது, பெரியது இருக்கு. ஒரு சிலர் சொர்க்கம் போறா, ஒரு சிலர் இங்கேயே இருக்கா, நரகம் போறவாளும் இருக்கா. அதுக்கப்புறமா வைகுண்டம் போறவாளும் இருக்கா. அப்போ அந்த செல்வத்திலும் வேறுபாடுன்றது இருக்கு. இந்த வேறுபாடெல்லாம் ஏன்? நிறைய பேர் கேள்வி கேட்கிறோம். ஆனா உண்மையானது இந்த செல்வங்கள் மாறுபட்டு இருக்கக்கூடிய காரணம் தான் என்ன அப்படின்னு பார்த்தா லக்ஷ்மி கடாட்சம். பிராட்டியினுடைய கடாட்சம் யாருக்கு அதிகமாக இருக்கின்றதோ அவர் அதிக செல்வத்தினை கொண்டிருக்கின்றார். பிராட்டி மகாலட்சுமியோட கடாட்சம் யாருக்கு கம்மியா இருக்கோ கொஞ்சமா இருக்கோ அவ கிட்ட கொஞ்சமான செல்வம் இருக்கு. இது என்ன ஒரு வியப்பா இருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். கேள்வி வரும்போது சொல்றார் அழ்வான், இதுல வியக்கறதுக்கு எந்த இதுவுமே இல்ல, எந்த ஒரு காரணமுமே இல்லை. ஏன்னா அந்த சர்வேஸ்வரனே யார் அவன்? அந்த ஜெகநாதன் யார் இந்த உலகத்தினை படைக்கின்றானோ, காக்கின்றானோ, அழிக்கின்றானோ அந்த சர்வேஸ்வரன் யார் எல்லாவற்றிற்கும் காரணபூதனாக இருக்கின்றானோ அந்த சர்வேஸ்வரன் தனக்குன்னு ஒரு காரணமே இல்லாமல் தன்னை படைத்தவன் யாரும் இல்லாம இருக்கின்றானோ அந்த சர்வேஸ்வரன். ஆதி மூலமேன் கஜேந்திரன் கூப்பிட்டா யார் ஆதி மூலம் அப்படின்னும் போது இந்த சர்ச்சை தான் வந்தது. யார் உலகத்தினை படைக்கின்றானோ, யாரால் எல்லா பொருட்களும் படைக்கப்படுகின்றதோ அவன் ஆதி மூலம். ஆனா அதுல இன்னொரு கேள்வியும் அடங்கி இருக்கு. யாரால் யாரும் அவனை படைக்கவில்லையோ அவன்தான் ஸ்ரீமன் நாராயணன். அவன்தான் ஆத்மேஸ்வரகா, தனக்குத்தானே ஈஸ்வரனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரன் ஜெகநாதன் ஆத்மேஸ்வரன் நாராயணன் எதுக்காக தெரியுமா? அவனே உன்னுடைய கடாட்சத்துக்காக தான் இருக்கான். உன்னுடைய கடாட்சம் கிடைச்சதுன்னா அதை பெருசா கருதுறான். தான் படைப்பது எல்லாமே உன்னுடைய கடாட்சத்தினால். இந்த செல்வங்கள் அனைத்துமே உன்னுடைய கடாட்சத்தினால் தான் கிடைத்ததுன்னு அவனே சொல்றான் அப்படின்னு ஆழ்வான் குறிப்பிடுகின்றார். அந்த சர்வேஸ்வரன் எப்படிப்பட்டவன்? ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா அத்வதீயன். இரண்டாவதுன்னு ஒண்ணு கிடையாது. லௌகிகத்துல குறிப்பாக ஜப்பான்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாடுல வந்து அவள்லாம் நினைப்பாளாம் தனக்கு இரண்டாவதுன்னு அது தன் நாடு எப்பவுமே இரண்டாவதுனே கிடையாது. செகண்ட் டு நன் அப்படின்னு சொல்லுவான். நான் யாருக்கும் இரண்டாவதாக இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அப்படிப்பட்ட எப்போதுமே முதல்தான். அப்படிப்பட்டவன் எம்பெருமான். அவனுக்கு அவன் ஒருவன் தான், ஒப்பில்லாத ஒருவன். அவனை
அவனை இரண்டாவதாக சொல்லக்கூடிய அவனை விட மேம்பட்டவர்கள் யாருமே கிடையாது அப்படின்னு ஆழ்வார்கள் பாடுகின்றார்கள். அத்வதீயன், இரண்டாவதாக ஒருவன் இல்லாதவன். காஞ்சிபுரத்திலே எம்பெருமான் வரதனாக அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த நவராத்திரி உற்சவத்திலே பெருந்தேவி தாயாருடன் சேர்த்தி உற்சவம், ஒவ்வொரு நாளும் சேர்த்தி உற்சவம் அதி அற்புதமாக கண்டருளுகின்றான். காதால பிராட்டியை சேவிக்கணும், பிராட்டியின் கடாட்சம் நிறைந்த பெருமானை சேவிக்கணும். பாருங்க, பெருமானின் கடாட்சம் நிறைந்த பிராட்டி இல்ல, பிராட்டி ராத்திரி முழுதும் கடாட்சம் கொடுக்கின்றாள் வரதனுக்கு. அந்த கடாட்சம், அந்த கருணையுடைய அந்த பார்வையை நான் சேவிக்க வேண்டும்னு ஒவ்வொரு நாளும் கூட்டமா அலமோதறது பெருமானுடைய விஸ்வரூப சேவைக்காக. அப்போ பிராட்டியினுடைய கடாட்சத்தினை பெற்ற வரதனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த வரதனை சேவிக்கணும், அதுவும் சேர்த்தியில சேவிக்கணும். இதே ஆழ்வான் வரதராஜஸ்தவத்தில் தனக்கு ஆயுசு அதிகம் வேணும் அப்படின்னு கேட்கிறார். எனக்கு இன்னும் நீண்ட ஆயுள கொடு. எதுக்குன்னா இங்க இருக்கக்கூடிய உலக இன்பங்களை புசிக்கிறதுக்கு இல்ல, பிராட்டியுடன் நீ சேர்ந்திருக்கியே, பிராட்டியினுடன் கடாட்சம் உனக்கு இருக்கே அதி அற்புதமாக, அந்த கடாட்சத்தினை நான் லக்ஷ்மியினுடைய கடாட்சம் நிறைந்த வரதனை, பெருந்தேவியின் கடாட்சம் நிறைந்த அந்த தேவாதி தேவனை நான் சேவிச்சுட்டே இருக்கணும், அதுக்கு எனக்கு ஆயுசு கொடு அப்படின்னு வரதராஜஸ்தவத்தில் ஆழ்வான் கேட்கின்றார். இப்ப பாருங்க, பராசர பட்டர் இன்னும் ஒரு படி மேல போறார். தன்னுடைய குணரத்ன கோசரத்திலே அதி அற்புதமாக ஒரு ஸ்லோகம். அதுல தாயார் எப்படி இருக்கானா, தாயாருடைய கடாட்சம் படுறதான் ஒவ்வொருத்தர் மேலையும். அவருடைய கடாட்சம் கொஞ்சமா பட்டுதுன்னா அவன் ஊர்லயே ஒரு பணக்காரனா இருக்கான். இன்னும் கொஞ்சம் ஒரு பங்கு கொஞ்சம் அதிகமா படுறது அப்படின்னா அவன் அந்த மாவட்டத்துல ஒரு பெரிய ஆளா இருக்கான், அரசியல்ல பெரிய ஆளா இருக்கான், தலைவரா இருக்கான். இன்னும் கொஞ்சம் அதிகமா படுறது அவன் ஒரு எம்எல்ஏவாவோ எம்பியாவோ இருக்கான். இன்னும் கொஞ்சம் அதிகமா படுறது முதலமைச்சராவே ஆயிடுறான். பிராட்டியினுடைய கடாட்சமானது இன்னும் கொஞ்சம் அதிகம் பட்டா அவன் ஒரு பிரதம மந்திரியாகவே ஆகிவிடுகின்றான். அப்போ கடாட்சத்துக்கு ஏத்தா மாதிரி ஆயிட்டே இருக்கானா. இன்னும் கொஞ்சம் நன்னா பட்டுதான் அவன் என்ன ஆயிட்டானா, இந்திரன் ஆகிவிட்டான். யார் மேல கொஞ்சம் அதிகமான கடாட்சம் பிராட்டி இது பட்டுதோ அவன் என்ன ஆயிட்டான், இந்திரன் ஆயிட்டான். இன்னும் கொஞ்சம் அதிகமா பட்டது ஒருத்தன் மேல, அதிகமான கடாட்சம் பிராட்டியுடைய கடாட்சம் பட்டது. அந்த அந்த நபர் என்ன ஆனார், அவர் பிரம்மாவாயிட்டார். இன்னொருத்தர் மேல மொத்தமா கண்ணை திறந்தாலாம் பிராட்டி, மொத்த கடாட்சமும் ஒருத்தர் மேல பட்டுதான், அவர் தான் ஸ்ரீமன் நாராயணனா மாறிட்டார். அப்போ பிராட்டியினுடைய கடாட்சம் பெற்றதனால் தான் அவர் நாராயணனாக மாறினார், அவர் பரபிரம்மமான ஆனார் அப்படின்னு பராசர பட்டர் தன்னுடைய குணரத்ன கோஷத்திலே அதி அற்புதமான ஸ்லோகத்தினை அமைத்தார். அதைத்தான் ஆழ்வான் இங்க காட்டுகின்றார். பெருமான் அந்த சர்வேஸ்வரன் ஜெகநாதனே பிராட்டியினுடைய கடாட்சத்தை கொண்டுதான் அவன் இத்தனையும் பெற்றவனாக தன்யனாக ஆகின்றான். அப்போ இந்த உலகத்துல அங்க அந்த அந்த உலகத்துல மறுமையில கிடைக்கக்கூடிய செல்வமும் ஏற்றத்தாழ்வு ஏன் வருதுன்னா, பிராட்டியினுடைய கடாட்சம் யார் மீது அதிகமாக படுகின்றதோ அவர் பணக்காரனாகவும் அதிக செல்வம் உடையவனாகவும் இருக்கின்றார். பிராட்டியினுடைய கடாட்சம் கொஞ்சமா பட்டுதுன்னா கொஞ்சம் செல்வம் உடையவனாக இருக்கின்றார். அப்போ இந்த உலகத்திலும் சரி, அந்த உலகத்திலும் சரி, இம்மையிலும் சரி, மறுமையிலும் சரி, நம்முடைய செல்வத்தினை தீர்மானிப்பவள் அந்த பிராட்டி. பிராட்டியினுடைய கடாட்சம் எவ்வாறு நம் மீது படுகின்றதோ அதற்கேற்றாற் போல்தான் செல்வம் இருக்கும் அப்படிங்கிறத அதி அற்புதமாக இந்த ஸ்லோகத்திலே அமைத்து கொடுத்தார் ஆழ்வான். அடுத்த ஸ்லோகத்தில், 7வது ஸ்லோகத்தில் பிராட்டியின் பெருமையை எவ்வாறு ஆழ்வான் அனுபவிக்கின்றார்ன்றதை நாளை அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.